சரிம்மா. கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாருமா. நம்ம எதை பொருள் பண்ணுறோமோ அதை செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அதனால நம்ம இன்னைக்கு நீ கொஞ்சம் நேரம் ஆண்டோடைய நேரம் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம லேட்டாகி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால ஆண்டோடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். வசனம் வந்து ஆண்டவர் ரட்சகருமா இயேசு இனிய நாமத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் வந்து இன்னைக்கு நமக்கு தியானிக்க முடியாது வெளிப்படுத்தியது அந்த வசனம் வந்து யாத்திராகமம் எழுதின புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க முடியாது கர்த்தர் தந்திருக்காங்க. அந்த வசனத்தை நம்ம இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது சிப்போராள் கற்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான மனுஷன் என்றாள். இன்னைக்கு நம்ம வாசிக்க முடியாத ஆண்டவர் தந்தது இந்த வசனம் தான். இதுல நம்ம யாரை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் அப்படிங்கிறதுனா, சிப்போராள் அப்படிங்கிற ஒரு லேடியை தான் நம்ம என்ன செய்யறோம், தியானிக்க போறோம். சிப்போராள்ங்கிறது யாரு அப்படின்னு நீங்க அடிக்கடி கேள்விப்படாத ஒரு பேரா கூட இருக்கலாம். ஆனா அந்த சிப்போராளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிட வேண்டியது அவசியம். சிப்போருடைய வாழ்க்கை, அவள் யாரு, எந்த தேசத்து பெண்ணு, அவருடைய குணநலங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிப்போராள் அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா, மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த ஒரு எத்திரோ அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய மகள் தான் சிப்போராள். அவளுக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. அந்த 7 குமாரத்திகள்ல ஒன்றுதான் யாருன்னா சிப்போராள். இந்த சிப்போராள் வந்து அவளுடைய என்ன செய்றாங்க, அவருடைய 7 குமாரத்திகளும் என்ன செய்வாங்க, அவருடைய தொழில் வந்து ஆடு மேய்க்கிற தொழில் தான். ஆடு என்ன செய்வாங்க, பழைய காலத்துல லேடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, ஆடு மேய்க்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பைபிள்ல நம்ம என்ன செய்யிருக்கோம், அறிஞ்சிருக்கோம். அதே மாதிரி இவங்களுடைய தொழிலும் ஆடு மேய்க்கிற தொழிலா தான் இருந்தது. இவள் வந்து மீதியான் தேசத்துடைய ஆசிரியருடைய ஒரு குமாரத்தி. இவள் வந்து நம்ம இவளை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சிடணும், அது மீதியான் தேசத்தில் உள்ளது தானே, ஆண்டோடைய பிள்ளை இல்லைல்ல, அது மீதியானர்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமானவங்க தானே அப்படின்னு நினைக்கலாம். ஏன் நம்ம அதை தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, இந்த சிப்போராள் வந்து நம்ம மோசை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மோசே வந்து 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அதுல அவர் ஒரு தவறு, பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுடைய குமார்த்தியை தன்னுடைய மகனாக மோசே என்ன செய்துட்டு இருக்கான், வளர்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவன் வந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவனா மோசே ஆகின பிறகு அங்க ஒரு 2 பேரும் என்ன செய்றாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு எப்ரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது எப்ரேயனை வந்து எகிப்தியன் அடிச்சுட்டு இருக்கத இந்த மோசே பாக்குறாரு. பார்த்த உடனே என்ன செய்யறாருன்னா, இவர் இந்த எகிப்தியனை கொன்று மண்ணுல புதைச்சிட்டாரு. மண்ணுல புதைச்ச உடனே இந்த பார்வன் வந்து இதை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுக்கிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, மோசைய கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேடிட்டு இருக்காரு. இத மோசை அறிந்த உடனே இந்த பார்வோன் என்கிற அரண்மனையில இருந்து பார்வோனுடைய குமார்த்துடைய மகன் என்கிற அவர் வெறுத்து அந்த இடத்துல இருந்து அவர் ஓடி போறாரு. ஓடி போய் என்ன செய்யறா, மீதியான் தேசத்துக்கு போயிட்டாரு. மீதியான் தேசத்துக்கு போய் அங்க ஒரு துறவண்டையில உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே பழைய காலத்துல நீங்க என்னென்ன பாக்குறேன்னா, ஆடு மேய்ப்பாங்க. ஆடு மேய்க்கும் போது எங்கேயாவது ஒரு துறவு இருக்கும். அந்த துறவுக்கு மேல கல்லை வச்சிருப்பாங்க. கல்லை வச்சுட்டு பக்கத்துல தொட்டி இருக்கும். அந்த கல்லை யாராவது வந்து புரட்டுவாங்க. புரட்டிட்டு அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் தொட்டியில வார்த்து போட்டு ஆடுகளுக்கு தண்ணி காட்டி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. இது அவங்களுடைய பழக்கமா இருந்தது. இந்த மோசே என்ன செய்றாருன்னா, இதே மாதிரி போய் என்ன செய்யறா, ஒரு துறவண்டையில உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்கும் போது இந்த மோசே எத்திரோ என்கிறவருடைய பிள்ளைகள் 7 பேரும் என்ன செய்றாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு தண்ணீர் காட்டுறதுக்கு வராங்க. தண்ணீர் காட்ட வர துறவுலதான் மோசை உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த உங்களுக்கும் மோசைக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த கல்லை புரட்டிட்டு, நிறைய பேர் இருந்ததுனால கல்லை புரட்டிட்டு தொட்டில் என்ன செய்றாங்கன்னா தண்ணியை வார்த்துட்டே இருக்காங்க.
தண்ணியை வார்த்து அவங்க ஆடுக்கு தண்ணி காட்ட போகும்போது மற்ற மேய்ப்பர்கள்லாம் வந்து அவங்கள தண்ணியை காட்ட விடாம அவங்களோட நீங்க எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு இவங்க காட்டிட்டு இருக்காங்க. அப்பொழுது மோசே இந்த பெண்களுக்கு துணை செய்து அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி அவங்கள ஜெயித்து இந்த ஆடுகளுக்கு எல்லாம் என்ன செய்றாரு, முதல்ல தண்ணி காட்டுறதுக்கு உதவி செய்யறாரு மோசே. யாருக்கு உதவி செய்றாரு? இந்த மீதியான் தேசத்து ஆசேருடைய மகள் 7 மக்கள் என்ன செய்றாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்து தண்ணி காட்டும் போது மேய்ப்பர்கள் காட்ட விட மாட்டாங்க. அந்த மீதியான் தேசத்து மேய்ப்பர்கள் இவர் அவர்களுக்கு உதவி செய்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட உதவி பண்றாரு. உதவி பண்ணிட்டு அந்த சீக்கிரத்துல தண்ணி காட்டினதுனால அந்த பெண்கள் என்ன செய்வாங்க, சீக்கிரத்துல வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்க தகப்பன் கேட்கிறாரு, நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரத்துல இன்னைக்கு வந்துட்டீங்களே, டெய்லி நேரம் தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, தகப்பட்ட இப்படி ஒரு எகிப்தியன் வந்து வந்திருந்தாரு, அவர் வந்து எங்களுக்கு ஆடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்கு துணை செய்து எங்க ஆடுகளுக்கு முதல்ல நாங்க தண்ணி காட்டினதுனால நாங்க சீக்கிரத்துல வந்துட்டோம் அப்படின்னுட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. அப்பா அவங்க அப்பா எத்தனை சொல்றாரு, நீங்க ஏன் அவரை இவ்வளவு உங்களுக்கு உதவி செய்யறது, ஏன் வராந்தத்தை விட்டுட்டு வந்தீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்கள் போய் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட தங்கவும் அவருக்கு சம்மதிக்கிறாரு. ஏன்னு சொன்னா அவருக்கு வேற வழி இல்லை. அப்பதான் அங்க இருந்து ஏற்றுன்னு தப்பி மீதியான் தேசத்துக்கு வந்திருக்கிறாரு. மீதியானியர்களை பத்தி இவருக்கு எதுவுமே தெரியாது. மீதியான் தேசத்துக்கு இது முன்னா அவர் வந்தவரும் கிடையாது. ஆனால் இங்க யார்கிட்ட போய் தங்கணும், என்ன செய்யணும் அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு இதுவுமே இல்லாதனால அந்த ஆசிரியர்கிட்ட அவர் தங்க சம்மதித்து அவருடைய வீட்டுல இவர் என்ன செய்தாரு, அவங்களோட என்ன வாசமா இருந்தாரு. வாசமா இருந்த உடனே இவர் என்ன செய்தாருன்னா அவருடைய பிள்ளைகள சிப்ராள் என்கிற ஒரு மகளை அவருக்கு மனைவியாக என்ன செய்தாரு, கல்யாணம் முடிச்சு வைக்கிறாரு அந்த எத்திரம். அப்ப அங்க அவர் கல்யாணம் முடிச்சு வைக்கும் போது அவங்களுக்கு அங்க ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து கெர்சோம் அப்படின்னுட்டு அவர் பேரிடுறாரு. கெர்சோம் அப்படின்னா ஆனா அந்நிய தேசத்துல பரதேசியா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கெர்சோம் அப்படின்னு பேரிடுறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய தேசத்துல இருந்து பரதேசியா போன ஒரு மோசைக்கு அவரை பற்றி முன்னும் பின்னும் தெரியாது. எழுத்து தேசத்தை சேர்ந்தவர்னு அவர் சொல்லனால அவங்கள அவர் எழுத்து தேசத்துல நம்புறாங்க. அப்படி நம்பி போன ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான ஐஸ்வர்யம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, சொந்த பந்தங்கள் ஒண்ணும் கிடையாது. அப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மகள் சிப்போரால கல்யாணம் முடிச்சு வைக்கும் போது இந்த சிப்போரால் பாருங்க ஒரு எதிர்கூட தெரிவிக்கல. அந்நிய தேசத்துல இருந்து வந்திருக்கான், இவன் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாது, இவனுக்கு பணம் இல்ல, இவனுக்கு ஆட்கள் இல்ல, இவன் ஒரு அனாத, இவன் ஒரு பரதேசி, இப்ப நம்ம வீட்டுல ஊர்ல உள்ள பிள்ளைன்னா இப்படிதான் பேசும். ஆனா அவள் பாருங்க தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்து அந்த அவர் அப்படியே கணவராக என்ன செய்தா ஏற்றுக்கொண்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எதுக்கு இந்த சிப்போரால நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் அப்படின்னா அவருடைய நற்குணங்கள், அவரோட மீதியான ஸ்திரீ. மீதியான ஸ்திரீன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, மீதியான கர்த்தருக்கு அப்பாற்பட்டவங்க கூட தன்னுடைய தகப்பனுக்கு என்ன செய்றாங்க, கீழ்ப்படுகிறாங்க, பெற்றோரை மதிக்கிறாங்க. மதித்து அவர் என்ன சொல்றாரோ அப்படியே அவங்க என்ன செய்றாங்க, கட்டளையை கீழ்ப்படுறாங்க. இந்த ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் சொன்னா, நமக்கு இந்த உலகத்துல ஒரு தகப்பன் உண்டு, ஆனா பரலோகத்திலே நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் அப்பா பிதாவே என்று என்பக்கூடிய புத்திர சுவார்த்த ஆவிய உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் முற்றிருக்காரு. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்குது அவருடைய புத்திர சுவாரம். நீங்க அவருடைய பிள்ளைகள் என்கிற ஆவிதான் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அந்த தகப்பனுக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படிருமா அப்படிங்கிற இந்த வாழ்க்கையில இருந்து, சிப்பரோட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அவ முழுவதுமாக என்ன செய்யறா, தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தா. அதே மாதிரி பாருங்க மோசைக்கும் அவள் என்ன செய்யறா, கீழ்ப்படிந்து நடக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு அப்படிதான் நம்ம தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய கணவருக்கு கீழ்ப்படியணும், இன்னும் நம்மளை மணவாளனா வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியணும். அதைத்தான் இந்த மோசைக்காக இந்த சிப்போரால் அங்க ஆயத்தப்படுத்தி பண்ணப்பட்டிருந்தார். அவர் வந்து எபிரேயரா இருந்தாலும் கூட மீதியான் தேசத்துல அவளுக்கு ஒரு துணையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. அதனால அவள் வந்து எல்லா காரியத்தையும் அவளுக்கு கீழ்ப்படிந்தாள். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நம்மளும் புறஞ்சாதிகள் தான்,
யூதர்கள் தான் ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள், நம்மளும் புறஜாதிகள் தான். இந்த புறஜாதிகளை என்ன செய்திருக்காரு ஆண்டவர்? என்ன அவருக்கு மனவாட்டியாக நம்மளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. இப்ப ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருக்கு ஏற்றபடி கீழ்ப்படுகிறோமா? அவருடைய பிரமாணங்களை கை கொள்றோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி அவரு அங்க கல்யாணம் முடிச்சு வச்சோன்னா அங்க கொஞ்ச நாள அவங்க வீட்டுல நினைச்சதாரு, அங்க தங்கி இருக்கிறாரு. தங்கி இருந்து தன்னுடைய மாமன் ஆகிய எத்ரோவின் ஆடுகளை அவர் என்ன செய்தாரு? மேய்த்து வருகிறாரு. அப்படி மேய்த்து வரும்போது அவர் ஆடுகளை மேய்த்து 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 மேய்ச்சுன்னா ஓரை பர்வதம் வரை போயிட்டாரு. ஓரை பர்வதத்துல போய் அவர் என்ன செய்தாருன்னா ஆண்டவருடைய தரிசனத்தை காண்றாரு. ஆண்டவர் என்ன தரிசனத்தை காண்றாருன்னா, எகிப்துல அவருடைய சொந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப அடிமைப்பாக்கி ஏத்துடைய பார்வோன் முதல்ல இருந்த பார்வோன் இறந்து போனாரு. ஏத்துடைய எல்லா ராஜாக்கள் வரவங்களுக்கு எல்லாம் பார்வோன் தான் பேரு. முதல்ல வர ராஜாக்களை தான் நம்ம பார்வோன்னு சொல்லுவோம். அவன் முதல்ல இருந்த பார்வோன் இறந்து போயிட்டான். ரெண்டாவது பார்வோன் வந்திருக்கான். அவனுக்கு எபிரேயர்களை பற்றி, இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அவனுக்கு முன்னும் பின்னும் தெரியாது. இவங்க இப்படி பழகிட்டு போறாங்க, ரொம்ப பலமுள்ளவங்களா இருக்காங்க, இவங்களை நம்ம அடிமைப்படுத்தணும், நம்ம நாட்டுல அடிமையாட்டு வச்சிருக்கணும் அப்படின்னு இவங்களை ரொம்ப அடிமைப்படுத்துறான். இந்த அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு குரல், கூக்குரல் என்னன்னுச்சுன்னா பெருமூச்சு தேவ சன்னிதானத்தை ஏற்றுட்டு. அப்ப அவங்களை அங்கிருந்து விடுவிக்கிறதுக்காக இந்த மோசையில ஆண்டவர் தரிசனம் ஆறாரு முன்செடியில. இதெல்லாம் நான் விரிவா சொல்லணும்னு தெரியல, இது வேண்டாம். ஏன்னா உங்க பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே இந்த காரியங்கள் தெரியும். அப்படி சொல்லும் போது மோசையிட்ட ஆண்டவர் சொல்லும் போது மோசை என்ன சொல்றான்னா, அவர்களை வழி நடத்தி வர்றதுக்கு நான் ஒன்னே அழைத்தேன்னு சொல்லும் போது அவர்களை வழி நடத்தி வர்றதுக்கு நான் எம்மாத்திரம், அவன் முதல்ல நான் வருவேன் அப்படின்னு சொல்லல, அவளை வழி நடத்தி வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. நான் எம்மாத்திரம்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட நான் வருவேன், நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னவர் ரெண்டாவது மோசை என்ன சொல்றான்னா, நான் நீர் அழைத்ததுக்கும் அழைத்ததுக்கு முன்னும் நான் வாக்குற வல்லவன் அல்ல, நான் மந்தவையா இருக்கிறேன், அப்படினால போக முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நான் உண்டாக்குறவர் நான் தான், செவிடனே குருடனே உண்டாக்குனவர் நான் தான், அதனால நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு. அவன் திருப்பி என்ன சொல்றான்னா, நீங்க வேற யாராவது அனுப்புங்க, நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மூன்றாவது அவர்கிட்ட சொல்லும் போது கர்த்தர் ஆண்டவர் அவன் மேல கோபம் கொண்டு என்ன செய்யறாருன்னா, நான் உனக்கு சகோதரன் ஆரோன உனக்கு வாயாட்டு தாரேன், அவன் உனக்கு வர சொல்றேன்னு அங்க போய் பேசி ஆரோன கூட்டுறேன். இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இந்த இவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய காரியங்களை எல்லாம் தன்னுடைய மாமாட்ட சொல்றான். மாமனாகிய எத்திரோவிடத்துல நான் என்ன செய்யணும்னா, ஏத்துல இருக்க என் சகோதர இடத்துக்கு திரும்பி போய், அதாவது அந்த 15ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்குது. நான் ஏத்தில் இருக்கிற என் சகோதர இடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி சுகமாய் போய் வாரும் அப்படிங்கிறான். அவன் போய் மாமாட்ட சொல்றான், என்ன ஆண்டவருடைய தரிசனம் தந்ததெல்லாம் சொல்லல, நான் என்னுடைய சகோதரங்கள் எதிர்த்துல இருக்காங்க, அவங்க எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நான் போய் பார்த்துட்டு வரணும், எனக்கு உத்தரவு தரணும் அப்படின்னோடனே அவரும் சொல்லிட்டாரு. மாமா சொல்றாரு, நீ சுகமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே இவர் என்ன செய்தாருன்னா, மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி வராரு. இந்த மனைவி பாருங்க, எகிப்து தேசத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. இங்க கல்யாணம் முடிச்சாச்சு, இங்கேதான் அவளுக்கு இருந்து பழக்கம். மீதியானுடைய பழக்க வழக்கம் தான் அவளுக்கு இருக்குது, அவளுக்கு எபிரேயருடைய பழக்க வழக்கம் இல்லை. ஆனா இந்த மோசை இந்த வீட்டுல எத்ரோ வீட்டுல தங்குறதுனால அவருடைய எத்ரோவுடைய வீட்டுல உள்ள எல்லாருடைய குணநலங்களும் என்ன மாற்றப்பட்டு இருந்தது. மாற்றப்பட்டா இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல அந்த தேவ பிள்ளையுடைய சாயல்கள் என்ன நாங்க தெரியணும். இவர் அங்க இருந்ததுனால இந்த எத்திரோ ஏற்கனவே அவர் என்ன சொல்ற மீதியான் ஆசாரின்னு போட்டிருக்கு. மீதியான் ஆசாரினா என்னது? பூஜாரி.
அவன் வந்து அந்நிய தேவனுக்கு பூஜை செய்யறவன் ஆசாரி. அந்த ஆசாரிய வீட்டுல வந்து இவர் தங்கி இருக்காரு. அப்ப அவருடைய குமாரியா அந்த தான் வளர்க்கப்பட்டிருப்பா. அந்த மீதியான் தேசத்து முறைப்படி, அந்த இந்து முறைப்படி, அந்த பூஜாரியுடைய முறைப்படி அவள் வளர்க்கப்பட்டவள். ஆனா மோசையோட அவள் வந்த பிறகு அவள் எதுவுமே அதை பற்றி பேசல பாருங்க. அவள் கூட அவள் கொண்டு கூட்ட உடனே அவள் கீழ்ப்படிஞ்சு அப்படியே அவர் கூட வர்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க நம்மளும் கூட நம்முடைய மனவாளனாய் இயேசு நம்மளுக்கு என்ன காரியம் சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்க அப்படியே கீழ்ப்படியணும். அதற்கு நிழலாட்டமா நீங்க இப்பொழுது ஆத்ம மாம்ச பிரகாரமாக உங்களுக்கு ஒரு கணவர் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த கணவருக்கு நீங்க நினைச்சுங்க முதல்ல கீழ்ப்படிங்க. அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க நம்ம பரலோகத்தில் இருக்க மணவாளருக்கு என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். இந்த சிப்பராளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அங்க முதல்ல பார்த்தோம்னா தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா. ரெண்டாவது பாருங்க, கணவர் வந்து எழுத்துக்கு போனேன்னு சொல்லும் போது அவர் எந்த ஒரு ஆப்ஷனும் தெரிவிக்காம சரி அப்படின்னு சொல்லிட்டு கழுதையில ஏறி என்ன செய்றாங்க? அப்படியே என்ன செய்றாங்க? எகிப்துக்கு வராங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்துக்கு வர்ற வழியில என்ன செய்றாரு தெரியுமா? மோசே முதல்ல நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. வர்ற வழியில 24 வசனம் பாருங்க. வழியில் தங்கு இடத்துல கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்க்கிறார். மோசே வந்து அங்க போறதுக்கு மனம் கிடையாது. அதனால அவங்க அங்க எங்கேயா தங்கி 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 இருக்கிறார், எப்படி போக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தங்கி இருந்ததுனால அவர் வழியில இருந்த தங்கின இடத்துல கர்த்தர் வெளிப்பட்டு மோசைய கொல்ல பாக்குறாரு. மோசைய கொல்ல பார்த்த உடனே இந்த சிப்பராள் என்ன செய்தா தெரியுமா? இனி நம்ம வந்து என்ன செய்யணும், இவரை வந்து இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன்னுடைய மகனுடைய நுனித்தோல அந்த கல்ல வச்சு வெட்டி அவருடைய கால்ல வீசி, நான் உமக்கு இரத்த சம்பந்தமான நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்றார். அப்படி அவருடைய பிரம்மாணங்கள், கர்த்தருடைய பிரம்மாணங்கள் வந்து ஆபிரகாமுக்கு கொட்ட பிரம்மாணத்துல ஆண்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படி ஒரு கட்டளை இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கட்டளை இவளுக்கு மீதியான் தேசத்துல உள்ள பெண்ணு, அவளுக்கு அந்த கட்டளை எப்படி தெரியும்னு தெரியல. ஒரு இடையில மோசே சொல்லியிருக்கலாம். ஆனா அவ கீழ்ப்படிஞ்சா பாருங்க. அவர் கொல்ல நினைச்ச உடனே அவ என்ன நினைச்சான்னா, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இந்த சிப்போரால் அறிந்திருந்ததுனால அந்த பிரமாணம் என்ன, அப்போல பிரமாணம் என்னன்னா எல்லாரும் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்னு. உடனே அவ அதை முன்னிட்டு தன்னுடைய விருத்த சேதனம் பண்ணுவதற்காக அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். விருத்த சேதனம் பண்ணா என்ன செய்யணும்? பிரமாணத்துக்கு கீழ்பட்டு விருத்த சேதனம் பண்ணதுனால ஆண்டு கொல்ல நினைத்த ஆண்டவர் என்ன செய்தார்? கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார். மோசே என்ன செய்தான்? உயிர் பிழைத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க அவர் ரொம்ப ஆண்டோடைய பிரமாணங்களுக்கு கட்டளைகளுக்கு முழுவதுமாக தன்னை கீழ்ப்படித்தார். மீதியான ஸ்திரீ, அவளுக்கு இந்த விருத்தசனத்தை பற்றி தெரியவே தெரியாது. ஆனாலும் அவள் என்ன செய்தானா? தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கட்டளைக்கு முழுவதுமாக என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தாள் அப்படின்னு பாக்குறோம். அந்நிய தேவன் வழங்கியிருந்தாலும் அவனுடைய எந்த காரியத்தை அவங்க என்ன செய்ய கொண்டு வரல. தன்னுடைய கணவர் எதை சொல்றாரோ அதேபடி நடந்து அந்த விருத்தசனம் பண்ணனால தன்னுடைய குடும்பத்தை அவளுக்கு பாதுகாக்க முடிந்தது, தன்னுடைய கணவரை பாதுகாக்க முடிந்தது. இன்னைக்கு நம்ம வீட்டுல நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அவர் மேலதான் குற்றத்தை சொல்லுவோம். நீர் என்னதாவது பண்ணிருப்பாரு, அதனாலதான் இந்த வியாதி, இந்த மாதிரி போராட்டம் நம்ம வீட்டுல, அப்படி நம்ம கணவரை தான் குறை சொல்லுவோம். அடுத்தவங்க தான் குறை சொல்ல முடியாது. நம்ம குற்றத்தை நம்ம ஒத்துவிட மாட்டோம். இந்த சிப்பரால் பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தாள் அப்படின்னு பாக்குறோம். அதனால நம்மளும் கூட இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்மளோட இருந்து கத்துக்கிடக்கூடிய ரெண்டாவது இது என்ன செய்யணும்? நம்ம பிரமாணங்களுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை என்ன குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது சிப்பராள்கிட்ட இருந்து கற்றுவிட வேண்டிய நம்முடைய பாடம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, இந்த சிப்பராள் அப்படியே எகிப்துக்கு சிப்பராள், அது மோசே, மோசேன்ற 2 பிள்ளைகள் எல்லாரும் எகிப்துக்கு வந்தாச்சு. எகிப்துக்கு வந்த பிறகு பாருங்க, ஆண்டவர் மோசவே பார்வோன்ட்ட பேசுறான். பார்வோன் வந்து உங்களை வந்து எங்க தேவனுக்கு பலியிடணும், என்னோட ஜனங்களை போக விட கேட்க, அவன் நான் போகவே விட மாட்டாங்க. பயங்கரமான போராட்டம் நடக்குது.
பார்வன் வந்து மோசைய கொல்லணும்னு திட்டப்படுறான். இப்படி அவங்க பயங்கரமான வாதைகளை கண்டார், அனுப்பிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில இந்த சிப்பரால என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து இந்த நேரத்துல கடுமையான போராட்டமா இருக்கு, ஆண்டோடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும், ஆண்டோடைய காரியத்தை நான் நிறைவேற்றணும், அதனால உன்னை நான் கவனிக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய தகப்பன் வீட்டுக்கு 2 பிள்ளைகளையும் மனைவி அனுப்புறாரு. அப்போ கூட இந்த சிப்பராள், நீங்க இருக்க இடத்துல நான் இங்கதான் இருப்பேன், உமக்கு அந்த வேலை இல்லை, என்னை பாதுகாக்க பிள்ளைகளை பாதுகாக்க விட்டுட்டு நீங்க இவ்வளவு ஜனங்களுக்காக போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டளையும் அவருக்கு போடல, எந்த ஒரு தடையும் அவங்களால ஊழியத்துக்கு கொடுக்கல. ஊழியத்துக்கு எல்லா காரியத்தாலும் ஒத்துழைத்து சரி அப்படின்னு சொல்லி சமாதானமா சந்தோஷமா தகப்பேட்டுக்கு போறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் கூட இன்னைக்கு அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு யாருமே தகப்பை விட்டு போவாங்க. கணவருடைய பெர்மிஷனோடு சமாதானமா சந்தோஷமா அவ என்ன தகப்பன் வீட்டுக்கு போறா. போன பிறகு இவர் என்ன செய்றாரு, அவர் மனைவி அங்க போய் தன்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில அவர் என்ன வளர்த்துட்டு இருக்கா தகப்பன் வீட்டுல. இன்னைக்கு கணவர் மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் கூட, ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் அவருக்கு பிள்ளைகள் தானே, அவர் தானே பார்க்கணும், நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்காம இந்த சிப்பராள் இந்த குடும்பத்துல உள்ள பிள்ளைகளை கர்த்தர்களை கரெக்டா வளர்த்துட்டு இருந்தா. நம்மளும் இதுகிட்ட இருந்து அந்த காரியத்தை நீங்க பார்க்கணும். நீங்க என்ன செய்யணும்னா, குழந்தைகளை நல்ல முறையில வளர்த்தது போல நம்மளும் நம்மளோட குழந்தைகளை ஆவிக்குரிய பாதையில என்ன செய்யணும். ஊழியத்துல கணவர் இருந்தாலும் அவள் குழந்தைகளை பார்த்து அவருக்கு எந்த தடை இல்லாம பார்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் பாருங்க 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 10 வாதைகள் அனுப்புறாங்க. அதெல்லாம் நான் விரிவா சொல்லல, நம்ம அதை இப்ப தியானிக்க வரல. நம்ம தியானிக்கிறது சிப்பராள் மட்டும்தான் நம்ம தியானிக்கிறோம். சிப்பராளை பாருங்க. அதுக்கப்புறம் மோசே அங்கிருந்து ஜனங்கள் எல்லாம் அழைத்துட்டு வந்தாச்சு. எங்க அழைச்சிட்டு வராரு, வனாந்தரத்துல செங்கடலை கடந்தாச்சு, வனாந்தரத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் என்ன செய்தாரு, கேள்விப்படுகிறாரு. யார் கேள்விப்படுறா, மோசே கேள்விப்படுறாரு. மோசே தனது ஜனங்கமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை ஏற்றிலிருந்து புறப்பட பண்ணியதையும், மீதியானில் ஆசாரியனாகிய மோசேயின் மாமனான எத்திரோ கேள்விப்படுறாரு. இப்படி மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சிட்டு வந்துட்டாரு. செங்கடலாம் ஆண்டவரை ரொம்ப அற்புதத்தை செய்து அவங்களை அழைத்துட்டு வந்தாரு அப்படிங்கிறத இந்த எத்திரோ வந்து என்ன செய்ய கேள்விப்படுறாரு. மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திரும்ப அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவருடைய 2 குமாரரை கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். தான் அந்நிய தேசத்துல பரதேசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகனுக்கு வந்து கிருசம் என்றும், இன்னொரு மகனுக்கு பார்வோனின் பட்டயத்துக்கு என்ன அவர் தப்பித்தார்னு சொல்லி இன்னொரு மகனுக்கு எலியேசர் என்றும் இவன் என்ன சேர்ந்தான், மோச பேரிட்டு இருந்தான். இந்த 2 பிள்ளைகளையும் அவனுடைய மனைவி சிப்பராளை கூட்டிட்டு இவங்க எகிப்திலிருந்து வெளியில வந்தாங்கன்னு கேள்விப்பட்டது உடனே இந்த எத்திரோ, அதனாலதான் சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க, மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திருப்பி விடப்பட்டிருந்த அவனுடைய மனைவியாகிய சிப்பராள். இந்த இடத்துல என்ன சொல்லலாம், அவர் என்னுடைய மகள் சிப்பராளையும் என்னுடைய பேரமார் 2 பேரையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு ஒரு மகளை கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் நம்ம ஏமகா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப உரிமை பாராட்ட கூடாது. அது அவருடைய மனைவி. அதனால இவர் எவ்வளவு ஞானமா சொல்றாரு, மீதி அந்தஸ்தில் உள்ளவர் தான். ஆனா சொல்றாரு, அவருடைய மனைவியாகிய சிப்பராளையும் 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மோசைக்கு என்ன செய்யற ஆள் அனுப்பி சொல்றாரு. மோசே அவருடைய வந்து மாமனாரை முத்தம் செய்து என்ன செய்ய மனைவி பிள்ளைகளை என்ன செய்ய தன்னோடு அழைத்துட்டு போறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை என்ன நம்ம கற்றுக்கணும்னா, இந்த எத்திரோ கிட்ட போய் இந்த சிப்பராளை முதல்ல திருப்பி அனுப்புறாரு.
திருப்ப இவர் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த சிப்பராள் எதுவுமே சொல்லல. போனா போறா, வானா வாரா, நீ அங்க பேருனா அங்க பேருக்கா. அவ எந்த விதத்திலையும் அவருக்கு எந்த விதமான ஒரு இடையூற அவ என்ன செய்யல, கொடுக்கல. எல்லா விதத்திலையும் அவருக்கு என்ன செய்தார், அவர் கீழ்ப்படிந்து இந்த ஊழியத்துக்கு தடை இல்லாம இந்த ஊழியம் நடக்கிறதுக்கு அவள் மிக ஒரு உதவியாக இருந்தாள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த சிப்பராள்ல இருந்து நம்ம பாக்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஊழியத்துக்கு நம்மளால என்ன செய்யக்கூடாது, எந்தவித தடையும் வரக்கூடாது. இந்த சிப்பராள் நீங்க என்னத்தை கற்றுக்கிடணும்னா, இன்னைக்கு இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க மனைவி உடனே வந்து அவங்களதான் முன்ன நிறுத்துவாங்க. நான் ஊழியக்காரனுடைய மனைவி, என்ன தெரியுமா அப்படி பிரபலப்படுத்துவாங்க. அந்த மோசே எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க பாருங்க. மோசையுடைய மனைவி சிப்பராளுங்கிறது இன்னும் பைபிள் படிக்கிற அனைவருக்கு தெரியாது. அவளை எந்த இடத்திலையும் அவ பிரபலம் காட்டவே இல்லை. இந்த காரியத்தை நம்ம ஒவ்வொருவரும் கற்றுக்கிடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருக்கு எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்திருந்தாரு பாருங்க. ஒரு பெரிய மோசையுடைய தீர்க்கதரிசி. மோசையோட ஆண்டவர் வந்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, எல்லாத்தையும் நான் கனவுல பேசுவேன், சொப்பனத்துல பேசுவேன், ஆனா என் தாசனாய மோசையோட நான் முகமுகமா பேசுறேன்னு சொல்றாரு. இந்த முகமுகமா ஆண்டோட பேசக்கூடிய ஒரு மனிதனுடைய மனைவிதான் சிப்பராள். ஆனா இவ என்ன செய்தான்னா, தனக்கு எந்த இடத்துலயும் பிரபலப்படுத்தவே இல்லை. தன்னைத்தான் மேன்மைப்படுத்தணும், நான் தான் எல்லாருக்கும் முன்னால நிற்கணும், உனக்கு பின்னால நான் தான் வருவேன் அப்படின்னு எதையுமே சொல்லல. இன்னொரு இடத்துல பாருங்க, மோசைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இந்த யோசுவா நீ என்ன செய்யணும், உனக்கு பிறகு இந்த ஜனங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்திலையும் இந்த மற்றபடி பாருங்க, ஆறுன்னு பாருங்க, ஆறுனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் ஆசிரியர்களையும் செய்றாங்க. ஆனா சிப்பராளுக்கு வந்து அவளுக்கு பிறகு யார் வரணும், மோசைக்கு பிறகு யார் வரணும், அவருடைய பிள்ளைகளுக்கு எலியேசர் வரணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மோசைய உன் இடத்துல என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா மோசைய அதுக்கு எந்த எதிர்ப்பு சொல்ல. சிப்போராள பாருங்க, நீ இவ்வளவு பெரிய ஆண்டவரோட முகமுகமா பேசுறேன்னு சொல்றீரு, உமக்கு பின்னால என்னுடைய பிள்ளைகள் தானே அந்த பட்டத்துல வரணும், என்னுடைய பிள்ளைகள் தானே அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தணும். நீங்க எப்படி மோசை யோசுவா போய் நீங்க உங்க ஸ்தானத்துல வைக்கலாம் அப்படின்னு கேட்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ என்ன அறிஞ்சிருந்தா தெரியுமா, அவ வந்து தேவனுடைய திட்டத்தை அறிந்திருந்தா. தேவனுடைய திட்டத்துக்கு அவ எதிர்த்து நிற்காத ஒரு மகளாக இருந்தாள். இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்யாதவங்களாக இருக்கலாம். ஆனா உங்களை பிரபலப்படுத்தணும், நான் தான் பிரபலமா இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் கொஞ்சம் விரும்பல. தன்னைத்தான் உயர்த்துறவன் உத்தமன் இல்ல, கர்த்தரால் புகழப்படுறவன் உத்தமன். தன்னைத்தான் உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான் என்று ஆண்டவர் நம்மளுக்கு திட்டம் தெளிவா எழுதி வச்சிருக்கும் போது, நம்மளதான் ஒரு கணவர் சில சபைகள்ல பாக்குறோம். நம்ம கணவருக்கு முன்ன மனைவிதான், கணவர்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தாலும் மனைவிதான், எல்லாமே கணவருக்கு கொஞ்ச நேரம் கொடுக்குறாங்க, மற்ற எல்லாம் அவங்களதான் பிரபலப்படுத்துறாங்க. என்னாலதான் சபை வளருது, என்னால்தான் ஆத்மாக்கள் வராங்க, நான் தான் என் கணவரோட இதுன்னு கணவருக்கு மேல தன்னை உயர்த்துற அந்த நாட்கள்ல சிப்பராள் எப்படி பார்த்தா பாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு எது தேவ திட்டமோ, அது தேவ சித்தம் ஏதோ அது நிறைவேறிட்டு, அந்த தேவ சித்தத்துக்கு அவன் எந்த தடையுமே இல்லாதபடி எல்லாவற்றையும் அமைதியா அவர் என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் அமைதியா இருக்க கற்றுக்கொண்டாள். அவர்கிட்ட நீங்க பாடிக்கக்கூடிய மூன்றாவது நல்ல படம் இதுதான். நீங்கள் இன்னைக்கு ஊழியம் செய்றவங்களா இருக்கலாம், தன்னை உயர்த்தணும், தன்னை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதான் கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்காரு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, தன்னைத்தான் உயர்த்தணும் அப்படின்னு உங்க எண்ணத்துக்கு வந்தோம்னா உண்மையாவே நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்க முடியாது. ஏன்னு சொல்லுமா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, தன்னைத்தான் புகழறன் உத்தமையே அல்ல, நான் அதை செய்றேன், நான் இதை பண்றேன் அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்யற புகழறன் உத்தமன் அல்ல. யார் புகழணும், நம்மள அந்த கர்த்தர் புகழும். என்ன பாருங்க, இந்த இவன் என்ன செய்ய பாருங்க, எல்லா காரியத்திலும் இப்படி இருந்தா. எண்ணாக எடுத்து பாருங்க, எண்ணாகமும் 12ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா, இந்த எத்தியோப்பியரை சேர்த்து எத்தியோப்பியாவ தேசத்து ஸ்திரீதான் இந்த சிப்பராள். இந்த 6 மோசைக்கு 2 பேர் இருந்தாங்க கூட பிறந்தவங்க. ஒரு பேர் ஆரோன், இன்னொரு பேர் மிரியா. இந்த மிரியாவும்
ஆரோனும் அங்க சொல்லியிருக்கு, அங்கேயே யாத்ராம 2 அதிகாரத்துல சிப்போரால அவருக்கு மனம் செய்து கொடுத்தது. அவ்வளவு கடந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சு. வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயே மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவள் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமா பேசுறாங்க. எத்தியோப்பியா ஸ்திரீக்கு அவங்க விவாகம் பண்ணனால இவ எத்தியோப்பியாவில போய் இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யாருக்கு விரோதமா பேசுறாங்க? இந்த சிப்ராளுக்கும் மோசைக்கும் விரோதமா ஆரோனும் மிரியாமும் பேசுறாங்க. கர்த்தர் மோசே மாத்திரம், அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். பாருங்க, அந்த இடத்துல அவங்க 2 பேரும் கர்த்தர் மோசே கொண்டு மட்டும்தான் பேசுவாரா, எங்களை கொண்டு பேசலையா அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. எது நிமித்தம் முறுமுறுத்தாங்க? இவர் மீதியான் தேசத்துல போய் இந்த சிப்போரால கல்யாணம் முடிச்சுட்டு இருக்காரு, இவரை கொண்டு தான் ஆண்டவர் பேசுவாரா? இவர் அங்க போய் கொண்டு கட்டினாரு, மீதியான் தேசத்துல போய் கொண்டு விட்டாரு, இவர் கூட தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்களை கூட பேச மாட்டாரா அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கத யார் கேட்டா? கர்த்தர் கேட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படிதான் ஒருதற்கு விரோதமா நம்ம ஏதாவது பேசினா, ஒருவேளை அந்த இடத்துல அவங்க இல்லாம இருக்கலாம். இங்க அவங்க மோசே கேட்டாரு, சிப்போரால் கேட்டா அப்படின்னு போடல. என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் கேட்டாரு. நம்ம அடுத்தவருக்கு மேல முறுமுறுக்கிறது, பேசுறது, இதெல்லாம் கர்த்தர் கேட்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த சிப்போராளுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்க 2 பேரும் நம்மள கல்யாணம் முடிச்சதுனாலதான் இப்படி இவரை முறுமுறுக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா தெரிஞ்ச பிறகு கூட இந்த சிப்போராள் பாருங்க, ஒரு வார்த்தை கூட அதை பற்றி அவங்க 2 பேர்ட்ட அவ என்ன வாக்குவாதமே பண்ணல, அவட்ட பண்ணல, மோசட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கல. ஏன் உங்க அண்ணனும் உங்க அக்காவும் இந்த மாதிரி தமக்கையும் என்ன இப்படி பேசுறாங்களே, நீர் என்ன, அந்த குடும்பம் என்ன, இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் தானா, இப்படிதான் பேசுவாங்களா அப்படி எந்த ஒரு காரியத்தையும் பேசல. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் தான் கேட்டாரு. இவங்க 2 பேரும் கேட்கல, கர்த்தர் கேட்பாரு. இன்னைக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு விரோதமா ஏதாவது முறுமுறுத்திட்டு இருந்தீங்கன்னா அதை யார் கேட்பாருன்னா ஆண்டவர் கேட்பாரு. நீங்க யாருக்கு விரோதமாகியே முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் முறுமுறுக்கத கர்த்தர் விரும்பல. அதனால முறுமுறுக்கத ஆண்டவர் என்ன செய்து கேட்டாரு. கேட்டுட்டு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். இவன் எப்படி சாந்தமுள்ளவனா மாறினான் பாருங்க. முதல்ல இவன் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப எப்படி சாந்த குணம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னா, முதல்ல இவன் எகிப்தியவனை கொன்னுட்டு போனவே அங்க போய் என்ன சாந்த குணமா மாறி இருக்கான். அப்ப இந்த சாந்த குணமா மாறதுக்கு எத்தனை ஆடுகளை தான் மேய்ச்சிருந்தான். எப்படி சாந்த குணமா மாறினான்? அவன் சாந்த குணமா மாறதுக்கு ஒண்ணு அவனுடைய மனைவி சிப்போராள் ஒரு காரணம். இன்னைக்கு உங்க கணவர் கூட ஒரு சாந்த குணமா மாறணும் அப்படின்னா, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அமைதி, உங்களுடைய முறுமுறுப்பு இல்லாம இவங்க எல்லாம் இருந்துன்னா உங்க கணவரும் உங்களுடைய ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கணவரும் சாந்த குணமா மாறுவாங்க. நடக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனைவிமார்கள் போதனையின்றி தன்னை நடக்கையினாலே தன்னை கணவர் மாற ஆதாயப்படுத்திக் கொள்வாங்க அப்படின்னு இருக்கு. நம்ம போதனை பண்ணாண்டாம், என் தேவனை ஏற்றுக்கிடுங்க, எங்க தேவன் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு போதனை பண்ணாம நடக்கையினாலே அவங்க என்ன செய்றாங்க? ஆதாயப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அந்த சிப்பராட்டம் நீங்க கற்றுக்கிட வேண்டிய இன்னொரு பாடம், யார் என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க அமைதியா இருக்கணும். கர்த்தர் யாத்திராகமம் 14 அதிகாரம் 14 வசனம் சொல்லியிருக்காரு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். அதே வசனம் இங்க நிறைவேறது பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு இந்த பூமியில் உள்ளவர்கள் சகல மனிதரும் மோசையானவன் மிகுந்த சாந்தம் உள்ளவன். இந்த சர்டிபிகேட் யாரால கிடைத்தனா? சிப்போரால் தான் கிடைச்சது. சிப்போரால சந்திக்க முன்ன அவன் எய்த்தியன கொலை செய்த ஒரு கொலகாரனாதான் இருந்தான் மோசே. ஆனா அங்க சிப்போரால பணம் முடிச்சுட்டு இங்க இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட் அவன் சகல ஜனங்களும் சாந்தமுள்ளவனா இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய கணவரை ஒரு சாந்த குணம் உள்ளவனா மாற்றுவதற்கு இந்த சிப்போரால் அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கை காரணமா இருந்தது. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பேச்சு,
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எல்லா காரியத்திலையும் உங்க கணவரை நீங்க சாந்தமுள்ளவர்களா மாற்றுவீங்களா அல்லது கோபம் உள்ளவர்களா மாற்றுவீங்களா? சிலர் பேசும் போதே என்ன செய்வாங்க, கணவர் ரொம்ப கோபப்படுவாங்க. கணவர் எந்த வார்த்தையை பேசினா கோபப்படுவாரோ அந்த வார்த்தைகளை தர ஸ்திரீகள் பேசுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை நீங்க யாருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளணும்? சிப்போராளுடைய வாழ்க்கையில இருந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். உடனே ஆண்டவர் சாந்த குணம். அடுத்த வசனம் பாருங்க. சடுதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பை கூடத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே ஆண்டவருக்கு கிரியச்சார் பாருங்க. உடனே ஆண்டவர் கேட்டாரு. ஒரு மனுஷன் கேட்டுட்டு போய் சொல்லல ஆண்டவர்கிட்ட. மோசை கேட்டு போய், அப்பா இந்த கடவுளை உங்களுக்காக நான் இப்ப வந்தேன், என்னுடைய சகோதரன் சகோதரியும் இப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னு அவர் போய் சொல்லல. சிப்பரால் என் குடும்பத்தார் என்ன இப்படி பண்றாங்க, இழிவா பேசுறேன்னு சொல்லல. கர்த்தர் கேட்டாரு. கேட்டு என்ன சொன்னாரு? 3 பேரும் ஆசாரிப்பு கூடத்துக்கு முதல்ல வாங்க. யாரெல்லாம்? ஆரோனும் மிரியாமும் மோசையும் 3 பேரும் ஆசாரி கூடத்துக்கு புறப்பட்டு வாங்க என்றான். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேக தூணில் இறங்கி குடலவாசலை நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு அவர்கள் இருவரும் போனார்கள். போகும்போது அவர் சொன்னாரு, என் வார்த்தைகளை கேளுங்கள். என் வார்த்தைகளை நீங்க என்ன செய்ய கேளுங்க. ஆரமும் மிரியாமும் போயிருக்காங்க. என் வார்த்தைகளை கேளுங்க. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். 2வது ஒரு சாட்சி கொடுக்கார பாருங்க ஆண்டவரு. நான் எதுக்கு அவங்கள்ட்ட நான் முகமா பேசுறேன்? தரிசனத்துல சொப்பனத்துல எல்லாம் நான் பேசாம முகமுகமா பேசுறேன். என் தாசன் எப்படிப்பட்டவர்? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க இதுக்கு முன்னால இந்த மோசைக்கு இந்த சாட்சி எல்லாம் இல்ல. எதுக்கு பிறகுதான் இந்த சாட்சி வந்திருக்கு? சிப்பரால் அவர் மனம் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் சாந்த குணம் உள்ளவங்க ஒரு சாட்சி வருது. 2வது என்ன சாட்சி? வீட்டில் எங்கும் என்ன உண்மை உள்ளவன். இது மனுஷன் கொடுத்த சாட்சி இல்ல, இது தேவன் கொடுத்த சாட்சி. எவ்வளவு உண்மையான சாட்சி பாருங்க. அப்ப தன்னுடைய கணவரை ஒரு உண்மையான ஒரு மனுஷனா மாற்றுவதற்கு சிப்பரால் என்ன சேர்ந்தார்? அவருக்கு துணையா இருந்தார். சிப்பரால் தான் காரணம். சாந்தகுணமா மாறதுக்கும் அவருடைய உண்மையுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கும் வீட்டில் எங்கும் அவருடைய வீட்டுல எல்லா காரியத்திலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த காரணம் என்ன சொன்னா இந்த சிப்பரால் காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இன்னைக்கு உங்க வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவரா உங்க கணவர் இருக்கணும்னா அவருடைய காரியம் நீங்க அவருக்கு என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் அமைதலா கூட இருந்தேன் ஒத்து போய் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நீங்களும் நடந்தா உங்களுடைய கணவரும் வீட்டுல எங்கும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? உண்மை உள்ளவரா இருப்பாங்க. நான் அவருடைய மறைபொருளாக அல்ல, முகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் என்ன பாருங்க, நான் அவர்கிட்ட முகமுகமா பேசுறேன், மறைபொருளா பேசல, பிரத்யட்சமா பேசுறேன். அதனால கர்த்தரிய சாயல் அவன் காண்கிறான். இப்படி நீங்க காண்கிறவனா இருக்கும்போது அவருக்கு விரோதமா பேச உங்களுக்கு எப்படி பயம் இல்லாம போயிட்டு அப்படின்னு கேட்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, இந்த மோசைக்கு விரோதமா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒருவரும் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்? அவன் வீட்டில் சாந்த குணம் உள்ளவன், வீட்டுல எங்க உண்மை உள்ளவன். அதனாலதான் ஆண்டவர் அவன்கிட்ட முகமுகமாவும் பிரத்யட்சமா பேசுறாரு. அப்ப நீங்களும் உங்க கணவரும் இந்த சாந்த குணம் உள்ளவராய் இருந்தா, வீட்டுல எங்க மோசப்பட உண்மை உள்ளவராய் இருந்தா உங்க கணவருடையும் ஆண்டவர் முகமுகமா பேசுவாரு, பிரத்யட்சமா பேசுவாரு. அதுக்கு காரணமா இருந்தது சிப்பராள். இன்னைக்கு உங்க கணவர் இப்படி மாறணும்னா நீங்க அதுக்கு என்ன சிப்பராளை போல மாறணும். சிப்பராள் யார் என்ன சொன்னா முருகல. இவங்க 2 பேரும் சொன்ன வார்த்தைய அவள் என்ன செய்யல, கேட்டாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பேசவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சொன்ன உடனே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். கர்த்தர் இவ்வளவு சொல்லிட்டு கர்த்தர் கோபம் வந்துட்டு, கர்த்தர் கோபம் அவங்கள பற்றி எரியுது. யார் மேல? ஆரோன் மேலையும் மிரியாம் மேலையும். கர்த்தர் போய்விட்டார்.
போன உடனே என்ன சொன்னா மேகம் கூடாரத்தை விட்டு நீங்க போயிட்டு மேகத்துலதான் ஆண்டவர் வெளிப்பட்டாரு. மேகத்தை கூடாரத்தை விட்டு நீங்க ஆண்டவர் போயிட்டாருன்னு அர்த்தம். போன முறை என்ன பண்ணுங்க, மிரியாம் உறைந்த மலையில வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்த போது அவன் குஷ்டரோகியா இருக்காதே கண்டான். அவங்க ரெண்டு தான் நிக்கிறாங்க. ஆண்டவர் போயிட்டாரு. ஆண்டோடைய கோபம் அவங்க மேல பத்தி எரியுது. பத்தி எரிஞ்ச உடனே அவ குஷ்டரோகியா மாறிட்டான் மிரியாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு அது விரோதமா, இந்த சிப்பரோளுக்கு விரோதமா பேசினதுனால இந்த மிரியாமுக்கு எத்தியோப்பியா ஸ்திரிய அவர் திருமணம் முடிச்சதுனாலதான் விரோதமா பேசுறாங்கன்னு நம்ம எண்ணாம 12:1 பேசுறோம். எதனால விரோதமா பேசுறாங்க? இந்த எத்தியோப்பியா ஸ்திரீயோட அவர் திருமணம் முடிச்சிட்டாரு. அப்போ இந்த எத்தியோப்பியா ஸ்திரீக்கு விரோதமா இவ பேசுறதுனால அவருடைய நெட்ல என்ன குஷ்டரோகமா அவ மாறிட்டார். ஆரோன் இதை குஷ்டரோகத்தை யார் பாக்குறா? ஆரோன் பாக்குறாரு. ஆரோன் பார்த்த உடனே அவர் என்ன செய்தாரு? தேவனே அவரை குணமாக்கும். மோசம் செஞ்சிடும். தாயின் கற்பத்துல பாதி மாசம் அழிய செத்து விழுந்த பிள்ளைய போல அவள் ஆகாதிருப்படாக அப்படின்னு செஞ்சுறாங்க. ரெண்டு பேருமே குஷ்டரோகியாருக்கு கண்ட உடனே ஆரோன் மோசே நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்திரமா செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தவா இருக்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். பாருங்க, ஆரோன் பண்ண சத்தமா உடனே மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன, நாங்க புத்திரமா செய்தோம், இந்த பாவத்தை எங்க மேல சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அவன் மன்னிப்பு கேட்டதுனால ஆரோனும் ஆண்டவருக்கு ஒண்ணும் செய்யல. மிரியாம் பாருங்க மன்னிப்பை கேட்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டோடைய கோபம் உங்க மேல பற்றி எரியுதுன்னா நீங்க என்ன செய்யணும்? அடுத்தால நீங்க காக்க வேண்டியது ஒரு காரியம் இருக்கு. அதை நீங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா அதை உடனே மன்னிக்கிறாரு. அதை நம்ம இந்த இதுல இருந்து நம்ம கற்றுக்கிடுறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அந்த 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றது? ஆரோன் மோசே நோக்கி, என் ஆண்டவரே, அவர் யாருக்கு விரோதமா குற்றம் செய்யலாம்? மோசைக்கு விரோதமான குற்றம் செய்யலாம். அதனால அவர் முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, முதல் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு? மோசைட்ட மன்னிப்பு கேட்கிறார். நீங்க இன்னைக்கு இதுல இருந்து நல்ல ஒரு பாடத்தை நீங்க கட்டணும். யாருக்கு விரோதமா குற்றம் செய்தீங்களோ அவங்ககிட்ட தான் முதல் மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க எவர்கள பாவம் மன்னிக்கிறீங்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க மன்னியாது இருந்தா அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அப்ப முதல்ல நம்ம ஒருவருக்கு குற்றம் பண்ணிட்டு ஒருவருக்கு நம்ம தவறு செய்துட்டு அந்த தவறை நம்ம யார்கிட்ட மன்னிப்போட, ஆண்டவரே தெரியாம சிட்டை மன்னிச்சிருக்க அப்படி கேட்கலாம். யார் குறமா நீங்க பேசுறீங்களோ, யார் குறமா நீங்க பாவம் செய்தீங்களோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இவன் அப்படிதான் கேட்டிருக்கான். ஆண்டவரே, மோசே நோக்கி சொல்றான், ஆண்டவரே என்ன செய்ய, இந்த பாவத்தை நாங்க புத்தினமா செய்துட்டோம். நாங்க புத்திரமா 11ஆம் வருஷத்தை பாருங்க. என் ஆண்டவரே, அவனுக்கு சகோதரன் தான். கூப்பிடும்போது என்ன சொல்றான்? ஆண்டவர் முகமாக பாக்குறான். ஆண்டவரே, என்ன கூட பிறந்தவன் தானே, நீ இப்படி பண்ணிட்டு அப்பெல்லாம் ஒண்ணு கேட்கல. பாருங்க எவ்வளவு மதிப்பா சொல்றாங்க. என் ஆண்டவரே, நாங்கள் புத்திரமா செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். நாங்க புத்திரமா இந்த பாவத்தை செய்துட்டோம், இந்த பாவத்தை எங்க மேல சுமத்தாதிரும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கப்புறம் மோசே நினைச்சாரு, ரொம்ப தெரிஞ்சுறாரு. ஆண்டவரே, ஒரு தாயின் கற்பத்துல பாதி மாசம் அழுகி செத்து விழுந்த போல நாங்க ரெண்டு ஒரே கற்பத்துல வந்தோம். அதுல ஒரு கற்பத்துல பாதி தான் இவா, பாதி மாசம் செத்து விழுந்த பிள்ளை போல அவள் ஆகாதிருப்பதாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆண்டவருக்கு அவளை தமக்க பார்த்தீங்களா? ஆனா மோசை ஆண்டவர்கிட்ட கெஞ்சிறான், ஆண்டவரே அவளை குணமாக்கிருங்கப்பா, அவளை குணமாக்கிருங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மோசே சொல்றாரு, அவர் தகப்பன் அவன் முகத்துல காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டும். அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்படுவாள் என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவள் 7 நாள், ஒரு தகப்ப ஒரு பிள்ளை மேல காரி துப்புனா அவள் 7 நாள் வைக்கப்படணும். அதே மாதிரி இவளுக்கு வந்த குஷ்டரோகத்துக்குனால 7 நாள் இவ எல்லாரும் விட்டு விலகி இருக்கு. அதுக்கப்புறம் அவள் குஷ்டரோகம் நீங்கி உங்களோட சேர்த்து கொள்ளப்படுவா. ஏன் சொன்னான்னா, மோசோட ஜெபத்துக்கு ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் வச்சிருந்தாரு. அவன் இவ்வளவுக்கு பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் அழுறாரு, ஆண்டவரே என்ன நாங்க புத்திரமா
செய்தோம், இந்த பாவத்தை எங்க மேல சுமத்தாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இவ என்ன பண்ணுங்க, மன்னிப்பே கேட்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க புத்தீனமா ஒரு காரியத்தை நம்ம செய்திடலாம். நம்ம எல்லாரும் ரொம்ப பரிசுத்த வாட்டிகள் இல்லை, நம்ம மனுஷிகள் தான். சில நேரம் நம்ம அறியாம சில காரியங்களை பேசுவோம், செய்திருவோம். ஆனா உங்களுக்கு பாவனி அது தெரிஞ்சிட்டேன்னா, கர்த்தர் யார் மூலமா உங்களுக்கு அதை சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன செய்யணும், உடனே என்ன செய்ய, நீங்க மன்னிப்புங்க. நீதிமான் குற்றது தனக்கு என்ன செய்யற மாதிரி இருக்கும், எண்ணெய் வார்த்தை மாதிரி இருக்கணும் ஆண்டவர் எழுதிருக்காரு. ஒரு நீதிமான் நீங்க செய்யற தவிர, அம்மா நீங்க செய்து இப்படி பண்ணக்கூடாது, இது தவறுன்னா அவங்களை எதிர்த்து நிற்காம நீங்க என்ன செய்ய, உடனே நீங்க ஆண்டவர் மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த பாவத்தை எடுத்து அவங்க மன்னித்து உங்களை விடுதலை பண்றாருங்கிறதையும் நம்ம இதுல இருந்து அறிஞ்சுக்கிடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இதே மாதிரி எல்லா யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கலன்னு பாருங்க. எவ்வளவு இருச்சால மன்னிப்பே கேட்கல. ஆண்டவரே நாங்க தெரியாம இந்த பிசாசுக சொல்ல கேட்டு சாத்தாங்க சாப்பிட்டு சொல்ல இருந்த பழத்தை புசிச்சிட்டோம், எங்களை இந்த தோட்டத்துல விரட்டாதீங்க, எங்களை பழையபடி உள்ள ஆசிரத்தை தந்து நாங்க உங்களோட உலாவணும், உங்களோட இருக்கணும் கேட்கல. விரட்டி விட்டாரு, அது பாட்டு போயிட்டாங்க. மன்னிப்பே கேட்கல. கேஎஸ் பாருங்க, கேஎஸ் நாகமான்ட்ட போய் வாங்கிட்டு வந்தான். உடனே நாகமான் குஷ்டம் உடனே பிடிக்கணும் எலிசா சொன்ன உடனே அவன் எலிசாட்ட மந்தாடி இருக்கலாம், எப்ப நான் தெரியாம போய் வாங்கிட்டேன், ஆனாலும் எனக்கு குஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்ல அவன் மன்னிப்பேங்கள குஷ்டரோகத்தோட போயிட்டான். யூதாஸ் காரியத்தை பாருங்க, நம்ம குற்றம்லாம் ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு அவனே சொல்லிட்டானுல, ஆண்டர்கிட்ட போய் அவன் நினைச்சான் மன்னிப்பே கேட்கல. இந்த மிரியாம நினைச்சா மன்னிப்பு கேட்கல. பைபிள்ல எங்கேயுமே இவங்க மன்னிப்பே கேட்டதாக நம்ம சரித்திரமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த மிரியாம போல, நம்ம இந்த யூதாஸ போல, நம்ம இந்த ஆதாம் ஏவாளை போல, அது கேஎஸ் போல நம்ம இதயத்தை கடினப்படுத்தாதபடி நீதிமான்கள் ஒரு இது தவறு அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை வீட்டு ஆராய்ந்து பார்த்து அதை நீங்க என்ன செய்ய, உடனே நீங்க மன்னிப்பு கேட்டுப்பீனா இந்த ஆரோனுக்கு மன்னித்து அவருக்கு எந்த வியாதி இல்லாம அவனை பாதுகாத்த தேவா உங்க ஒவ்வொருவரையும் என்ன செய்வாரு, மன்னித்து பாதுகாப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சிப்பருடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்ட அவருடைய பாடங்கள், இந்த அத்தனை பாடங்களையும் நீங்க மனசுல வைத்து இந்த சிப்பராய் எப்படி நடந்து கொண்டால் ஒரு மீடியா தேன்ஸ் பெண்ணு, அதாவது எரேமியா பாருங்க, எரேமியா 13:23 பாருங்க, 13:23 என்ன எழுதிருக்குன்னு சொன்னா, இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ, கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் அப்படிங்கிறார். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ அப்படின்னு இருக்கு. அப்போ எத்தியோப்பியனாலே அவங்களோட ஜென்ம சுவாபத்தை மாற்றக்கூடாத ஒரு ஜாதி தான் எத்தியோப்பியர்கள். அந்த மீடியா தேசத்துல உள்ள எத்தியோப்பியர்கள் அவங்க அவங்க ஜென்ம சுவாபம், அவங்க அந்த அவங்களுடைய தேவத்துடைய சுவாபங்கள் தான் மட்டும் இருக்கும். அப்படிதான் இந்த எரேமியால சொல்றாரு. எத்தியோப்பியன் தோலை, அவங்களுடைய தோலைன்னா அவங்க வெளி தோற்றத்தை, அவங்களுடைய குணத்தை, அவங்களுடைய சுவாபத்தை, அதான் தோலனி போட்டிருக்கு. அந்த சுவாபத்தை மாற்றக்கூடுமோ, அது இப்படி மாற்றினாலும் சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடுமா. சிவிங்கி ஒரு விலங்கு இருக்குல்ல, அதுல புள்ளி போட்ட விலங்கு, அது தன் புள்ளிய மாற்றக்கூடுமா அப்படின்னு கேள்விருக்கு. அப்ப மாற்றக்கூடாது, அதெல்லாம் மாறாது அப்படின்ட்டு எரேமியா சொல்லியிருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு எத்தியோப்பியா ஸ்திரீ எப்படி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எப்படி அர்ப்பணித்து, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார், தன்னுடைய குடும்பத்தை நடத்தினார், தன்னுடைய கணவரோடு எல்லா குடும்பத்தை காப்பாற்றினார், தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தாள், எப்படி தன்னுடைய கணவருக்கு ஒரு சாந்த குணம் உள்ளவன், ஒரு வீட்டிலேயே உண்மை உள்ளவன் என்ற பேரை கர்த்தர் புகழதுக்கு ஒரு காரணமா இருந்தாள் என்பதை நம்ம தியானிச்சிருக்கோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கேட்டது ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு நீங்க இதே மாதிரி இந்த சிப்பரோட மாதிரி இன்னைக்கு எந்த சூழ்நிலை பிரஜாதியா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யுங்க, ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளைதான், ஆனா கர்த்தரோட சேரும்போது, ஆண்டவரை மோசோடு சேரும்போது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டபடி எவ்வளவு ஆண்டவரோடைய பிள்ளை மாறிட்டா. அதே மாதிரி நீங்களும் கூட ஆண்டவரோட நீங்க சேர்ந்திருக்கிறதுனால இந்த இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, சிப்பரோட பார்க்கும்போது, சிப்பரோட மாதிரி நீங்களே என்ன செய்யணும், மாற்றப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பாருங்க, ஒரு கொர்நேலியு பாருங்க, மோசே மீதியான் தேசத்துல போய் எத்ரோ வீட்டுல தங்கினதுனால அந்த எத்ரோவுடைய எல்லாருமே என்ன செய்தாங்க, மாற்றப்பட்டாங்க. எத்ரோ கூட என்ன சொல்றாரு தெரியுமா, உங்க தேவன் தான் மெய்யான தேவனை சாட்சி கொடுக்கிறாரு.
அந்த யாத்திராத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா எத்ரோ என்ன செய்தாரு, உங்க தேவன் தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த அட்மிஷனை, அதாவது அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நியாயம் விசாரிக்கணும், எப்படி அட்மிஷன் பண்ணணும் அப்படிங்கறது கூட அவருக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க, எத்ரோ தான் சொல்லி கொடுக்குறாரு. இவருக்கு இந்த ஞானம் எல்லாம் எங்க இருந்து வந்தனா மோசேட்ட இருந்து வந்தது. இன்னைக்கு நீங்க உங்கள்கிட்ட பழகுற பிள்ளைகளுக்கு நீங்க இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. ஒரு கொர்நேலிய பாருங்க, கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு போறாரு, ஆண்டவருடைய தரிசனத்தை எப்படி போறாரு. கொர்நேலிய தானத்தை மூலம் செஞ்சுட்டு இருந்தான், புறஜாதியில உள்ளவே. அப்போ தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் கொர்நேலிய வீட்டுக்கு பேதுரு அனுப்புறாரு. பேதுரு அனுப்பும் போது கொர்நேலிய சொல்றாரு, ஒரு தான தர்மம் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். 9ஆம் மணி நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு தரிசனம் ஆகுறாரு கொர்நேலியுக்கு. அப்ப தரிசனமாகி பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போகும்போது கொர்நேலிய என்ன செய்யறா, தன்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அழைச்சு வச்சிருந்தான். அழைச்சு வச்சாங்க எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்க வச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கை இந்த கொர்நேலியோட வாழ்க்கைய போல, இந்த மோசே சிப்ரோனுடைய குடும்பத்தையே மாற்றுறது போல உங்க வாழ்க்கையை மாறணும். நீங்க யார் கூட எல்லாம் பழக்க வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களை போல மாறணும், ஆண்டவருடைய பிள்ளை மாறணும் ஆண்டவர் விரும்புறாரு. அதனாலதான் அந்த சிப்ரோனை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்திருக்காரு, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கற்று தந்திருக்காரு. இதை இன்று ஒரு கூட சிப்ரோடைய குணங்களை நான் ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் எல்லா காரியத்திலையும் என்ன செய்யனா, முதல்ல ஒருமித்து கணவரோடு எல்லா காரியத்தையும் ஒருமித்து செய்யலாம், ஒத்து போனா எல்லா காரியத்திலையும். அவருடைய தேவகத்துடைய வழிபாடுனாலும் சரி, அந்த விருத்தசேனம் பாருங்க, அவங்க விருத்தசேனம் பண்ணல காரியத்துல எல்லா காரியத்துல அவேர்னஸ் கணவருக்கு ஒத்து போனா. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் அங்க போங்கிறாரு, அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துக்காரு, அதுக்கப்புறம் கூட்டிட்டு வர்றாரு, போனா போறா வானா வர்றான், எல்லா இடத்துலயும் அவ என்ன செய்தான்னு சொன்னா எப்போதும் அவளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறா, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படிதான் என்ன செய்யணும்னா முதல்ல எல்லா காரியத்திலும் கடவுளுக்கு ஒத்து போனோம். கணவர்னு சொல்லும் போது இன்னொரு கணவர் நான் சொல்றேன், நம்முடைய ஆத்த மனவளான இயேசுக்கு நீங்க அவருடைய சித்தத்துக்கு நீங்க என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ரெண்டாவது அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளணும். சிப்ராள் ஆண்டுடைய பிரமாணங்களை கை கொண்டு தன் குடும்பத்தை காப்பாற்றினாள். அதே மாதிரி நீங்களும் ஆண்டுடைய பிரமாணத்தை கை கொண்டு அவருடைய என்ன செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும். குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துன்னா, ஒரு போராட்டம் வந்துன்னா, நீங்க கர்த்தருடைய பிரமாணத்தை கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்துல இருக்க பிரச்சனை மாறும், உங்க குடும்பத்தை நீங்க என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் மூன்றாவது காரியம் என்னன்னா, அவ எந்த இடத்துலயும் எதிர்த்து நிக்கல, அதுக்கப்புறம் தடையாக இருக்கவே இல்லை. அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் எந்த காரியத்திலும் தடையா இருக்கல. நம்மளும் கூட இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தின் காரியத்துல நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தடையாக இருக்கவே கூடாது. நாலாவது காரியத்தை பாத்தீங்கன்னா, குடும்பத்தை கரெக்டா அவ என்ன செய்தா, காப்பாற்றிட்டு வந்தா. கணவர் அவ ஊழியத்துல இருந்தாலும், கணவரை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாலோ, தன் பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் கரெக்டா எல்லா காரியத்திலையும் அவள் என்ன கவனமாய் ஆண்டவர் என்ன குடும்பத்தை நடத்தி வந்தாள். தன்னை பிரபலப்படுத்தவே இல்லை, எந்த ஒரு காரியத்திலையும் தன்னை பிரபலப்படுத்தவில்லை. தன்னுடைய பிள்ளைகளதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதற்குமே அவ என்ன ஆசைப்படல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற யாருன்னா கேட்டுப்பாங்க, கண்டிப்பா கேட்டுப்பாங்க. மோசைக்கு பிறகு உங்களுக்கு பிறகு நம்மளுக்கே 2 பிள்ளைகள் இருக்கு, கிறிஸ்தாம் எலியேசும் இருக்காங்க. இவங்களைத்தான் நீங்க வைக்கணும், யோசுவை நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த காலத்து பெண்கள் எல்லாருமே தான் குடும்பம் தான் பிள்ளைகள் அப்படிதான் நிற்கும் போது இந்த சிப்பரால் பாருங்க எவ்வளவு விட்டு கொடுத்தா பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தை எதிர்த்து பாருங்க, கர்த்த திட்டத்துக்கு அப்படியே அடிபணிந்தா பாருங்க. இப்படிப்பட்ட குணங்கள் உங்கள்கிட்ட வரணும், அதை ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம சிப்பரால்ட்ட இருந்து நம்ம கழுத்து கூட படம். நம்மளை எங்கனாலும் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், நீங்க கேட்டுருங்க. நம்மளை பிரபலப்படுத்தனே நினைக்காதுங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டுன்னா நான் பெருசா தெரியணும், நான் இன்னாருடைய மனைவின்னு தெரியணும், இன்னாருடைய பிள்ளைன்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் இதுல எல்லாமே, நான் தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கணும். நம்மளை பிரபலப்படுத்தணும், நம்மளதான் எல்லாருக்கும் மேன்மையா காட்டணும். இந்த குணம் கர்த்தருக்கு கொஞ்சமே பிடிக்காத குணம். கர்த்தர் கூட ஏசப்பா கூட ஒரு இடத்துல கூட தன்னை எரிச்சன புகழவே செய்யல, தன்னை பிரபலப்படுத்தவே இல்லை. ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு, குஷ்டரோகிகளெல்லாம் குணமாக்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, நீ யாருக்கும் சொல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு.
பாருங்க, நம்மள ஒரு சின்ன வியாதி குணமாற்றோட 10 பேருக்கு சொல்லுவோம், இது என்னாலதான் குணமாச்சு, நான் ஜோம் பண்ணி தான் குணமாச்சு, இது என்னாலவா, நான் தான் இந்த வீட்டுக்கு ஜோம் பண்ணேன், நான் ஜோம் பண்ணால்தான் இவனுக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சு, நான் ஜோம் பண்ணால்தான் இவனுக்கு வியாதி போச்சு. ஆண்டவருடைய பிள்ளைல நான் சொல்றேன், நம்மளால ஒன்றுமே கிடையாதுமா, உங்களை பயன்படுத்துறாரு. ஆனா அவரு செய்யறது யாரு? ஆண்டடி கிருபைனால வெளிப்படுது. ஆனா நம்மளை பிரபலப்படுத்துறதுக்கோ என்னாலதான் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கோ நம்ம ஒரு மண்ணுமா, நம்ம ஒன்றுமே இல்லை. இந்த குணம் உங்கள்கிட்ட இருந்தாலே கர்த்தர் உங்களை ஆசிரியத்தை உயர்த்துவாரு. எதுலையுமே பெண்வாங்க, நம்ம எல்லா காரியத்திலும் கடவுளையே நம்ம பிரபலப்படுத்திடணும். என் கடவுள் என்னோட மோசம்தான், அவரு எனக்கு அளவு திறமை கிடையாது, நான் தான் எல்லாத்தையும் திறமையா நடத்துவேன், அவருக்கு ஒரு திறமையும் கிடையாது, அப்படி நீங்க பண்ண போனீங்கன்னா ஆண்டவர் அந்த காரியத்துல ஆண்டவர் இருக்கவே மாட்டார். ஒரு வேளையில தற்சயமா உங்களுக்கு அது நல்லா இருக்கலாம், அது கர்த்தருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத காரியம் தான் அந்த காரியம். அதனால இந்த சிப்பராள் என்ன பாருங்க, எவ்வளவு பெரிய ஊழியக்காரருடைய மனைவி நீங்க பாருங்க, ஆண்டவர் முகமுகமா பேசினார் பாருங்க. எந்த இடத்துலயாவது அவ நான் மோசையோட மனைவி காட்டியிருக்காளா, நான் சொல்லியிருக்காளா, நான் மோசையோட பிள்ளைகள் எனக்கு இதை இடத்தை தரணும்னு கேட்டிருக்காளா? ஆரோனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசாரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு வந்தாரு. ஆனா மோசைக்கு பிறகு மோசை பிள்ளைகளுக்கு கொடுக்கல. ஆனா அவ அந்த இடத்துல அமைதியா இருக்கிறா, எல்லா இடத்துல அமைதியா இருக்கிறா. இவங்க 2 பேரும் எழுத்து பேசாம அமைதியா இருக்கிறா. எல்லா இடத்தையும் சிப்பராள மாதிரி ஒரு குணநலன்களை மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நீங்க இந்த உலகத்துல இல்ல, ஒரு மணவாளனுக்கு நீங்க மணவாட்டியா போக போறீங்க. மணவாளனாகிய தேவனுக்கு நீங்க ஒரு மணவாட்டியா போடணும்னா இந்த சிப்பராள மாதிரி உங்க குணங்கள் எல்லாம் மாற்றப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிப்பராள எப்படி மோசைக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்காரோ அதே மாதிரி இதுல இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உங்களை மனவாட்டியாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த ஆயத்தத்தை நீங்க இப்பொழுதே என்ன செய்ய, சிப்போரால் எப்படி ஆண்டவருக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிந்தாலோ அதே மாதிரி நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, பிரமாணத்தை கை கொள்ளுங்க, கர்த்தருக்கு எல்லா கருத்துல நீங்க கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்களை பிரபலப்படுத்த விரும்பாதீங்க, கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிர்த்து இருக்காதீங்க, கர்த்தரோடு இணைந்து போங்க, எல்லா காரியத்திலையும் செய்ய. கர்த்தர் ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் என்ன செய்வாரு, ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. கணவர் வீட்டுல எங்கோ சாந்த குணம் உள்ளவர், வீட்டில் எங்க உண்மை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர், உண்மை உள்ளவர் மோசை, இப்படி எல்லாம் பேர் எடுக்க காரணம் இந்த சிப்போராளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரு. என்ன இந்த சிப்போராளை என்ன நோக்கத்தை தந்திருக்காருன்னா இதே ஒரு நோக்கம் தான். நீங்க ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டியா மாறணும் அப்படின்னா இந்த சிப்போராளுடைய குணநலங்கள் உங்க ஒவ்வொருவருக்கும் வரணும் அப்படிங்கிற ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறாரு. உங்க குணத்தை அப்படி மாற்றுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருடைய மனவாட்டியா நீங்க வாழணும். கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, சோதரிக்கிற கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவர், அப்பாமை சோதரிக்கிற ராஜா, இந்த அருமையான ஆண்டவரே அப்பாமை கூடுகைக்கா நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பாகத்தை நீங்க ஆசீர்வதித்து தந்தபடினாலும் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா அருமையான பாடல் ஆண்டவரை பாடின ஆண்டவரே, வித்யா சகோதரி தகப்பனே துதிக்கிற ஆண்டவரா. அப்பா சுஸ்மிதா சகோதரிக்காக நான் நன்றி செலுத்துற ஆண்டவரே. பாட்டினாலும் துதினாலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஆராய்த்த உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறப்பா. வெற்றி சௌரியை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். அருமையான ஆண்டவரே சிறுவை அப்பா உடைய நாமத்தை சொல்லி பிசாசின் கிரியைகளையும் கர்த்தருடைய வல்லமையை சொல்லி பாடின பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்கப்பா. அந்த பிள்ளையை நீங்க அளவில்லாதபடி ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபித்த ஆண்டவரே இயேசுவாமே துதிக்கிறேன் ஆண்டவரே. கோமதி சௌரிக்கா நன்றி செலுத்துறேன், நித்யா சௌரிக்கா நன்றி செலுத்துறேன், ரெஜினா ஆண்டவரே அப்பாமே துதிக்கிறப்பா. மெர்சி சௌரிக்கா நன்றியோடு துதிக்கிறப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபிச்சிருக்காங்கப்பா. அப்படியே ஜெபத்தை கேட்டு கர்த்ததாமே அப்பா பெரிய ஒரு பல்லமையான ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறதுக்கா உங்க நன்றியோடு துதிகளை சோதனைகளை ஏறெடுக்கிறப்பா. சாட்சித்த பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. ஜீவனோட சாட்சியை எழுப்பிருந்தீங்க நன்றியப்பா. நல்ல வயிற்றுவலியில எல்லா காற்று விடுதலை கொடுத்து உங்க பிள்ளைகளை சாட்சியா கொண்டு வந்தீங்க நன்றி. கோமதி சௌரிக்கா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கிருபா சௌரிக்கா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. சாட்சி கர்த்த அங்கீகரித்தக்கா நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில செய்தி பகத்தை தகப்படே நீங்க
பொறுப்பெடுத்து நடத்தினதுக்காக நன்றி செலுத்துறேன். என்ன பரலோகத்தின் மன்னாவை உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே சத்துரு புறக்காதபடி 1 100 60 30 பலன் கொடுக்கும்படியாய் தேவ ஆவியார் நல்ல விதத்துல விதைத்த விதையை போல கர்த்தாவே இது வளரும்படியாய் கர்த்த உதவி செய்ய செபிக்கிறேன் அப்பா. அப்படியே நீங்க சேர மேலான தேவக்கா நன்றி. ஆண்டவரே கூடியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறான் ஆண்டவரே, ஒருவரை கூட வந்தோடமா அனுப்பாதீங்கப்பா. என்ன தேவைகளோடு ஆண்டவரை நோக்கி பாக்குறாங்களோ அதுல ஒரு அற்புதத்தை கத்து கண்டுகொள்ளும்படியா கத்து கிருபை செய்யப்பா. ஆண்டவரே கடன் வாரத்தில் இருக்க பிள்ளைகள் கடன் வாரத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வியாதி இருக்க பிள்ளைகளுக்கு வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கடன் வாரத்துல இருந்தா கடன் வாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த தேவையா இருந்தாலும் சரி, திருமண தடைகள் மாறட்டி இயேசு நாமத்துல ஆமாண்டவரே துதிக்கிறேன். எல்லா தேவையிலையும் நீங்க சந்திக்க முடியா, உங்களால கூடாத ஒன்றில்லப்பா நீங்க சந்திக்க முடியா கிருபை செய்யுங்க. விசேஷமா கொடுத்த செய்தியின் மூலமாக சிற்பரோலா போல ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு மனவாட்டியாக தன்னை உருவாக்கி கொள்ளும்படியாக ஆண்டவரை சிப்பரோடைய குண நலங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து வரும்படியா நீங்க அனுகிரகம் பாராட்டணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்தப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க மனவாட்டியாய் நீங்க ஆண்டவரை மாற்றப்போற தயவுக்கா நன்றி நன்றி நன்றி. அப்படியே ஆசீர்வதிங்க. நானும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நீங்க யாரை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன போல இல்ல இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நாமத்துல நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆமா ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஆசீர்வதிச்சிருக்கேன் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டக்கா நன்றி நன்றி. இந்த கரங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபம் கேளுங்க அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன்.